பயிற்சி 8.3ல் கொஷின் நம்பர் 6 பாருங்கப்பா. சார்பு f of x, y is equal to x² minus y² divided by y² plus 1. இது வந்து f of x, yயோட ஆன்சர். ஒவ்வொரு x, y belongs to r²க்கும் தொடர்ச்சியானது என நிறுவுக. இது எப்படி ஆன்சர் போகிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு a, b belongs to r² என்பது ஏதேனும் ஒரு புள்ளி என்க. a, b belongs to r² என்பது ஏதேனும் ஒரு புள்ளினா எழுதியாச்சு. இப்போ f of x, y இது வந்து ஜென்ரலாக எழுதியாச்சு. f of x, y equal to x² minus y² by y² plus 1ங்கிறது கொஷினில் இருக்கா? இதில் xக்கு பதிலாக ஏவும் yக்கு பதிலாக bயும் போடுங்க. f of a, b equal to a² minus b² by b² plus 1 என்பது ஒவ்வொரு a, bக்கும் வரையறுக்கப்பட்டுள்ளதா? சரி, ஏன்னா இதில் நம்மளுக்கு இன்ஃபினிட்டிவ் வரையறுக்கப்படவில்லை அப்படின்னா தொடர்ச்சியற்றதுன்னு எழுதுவோம். வரையறுக்கப்பட்டிருந்தால் தொடர்ச்சியானது எழுதுவோம். அதாவது ஆன்சர் இன்ஃபினிட்டிவ் வராது, ஏதோ ஒரு ஆன்சர் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? அப்போது இன்ஃபினிட்டிவ் வந்தால் தொடர்ச்சி அற்றது, அப்போ இது இன்ஃபினிட்டிவ் வராதுன்னு அர்த்தம். லிமிட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம்? லிமிட் x, y டென்ஸ் டு a, b அதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். f of x, y is equal to லிமிட் x, y டென்ஸ் டு a, b x² minus y² by y² plus இந்த f of x, yக்கான ஆன்சரை இங்கே எழுதியிருக்கும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏவும் yக்கு பதிலாக bயும் போடுங்க. a² minus b² by b² plus 1 ஈக்குவல் டு எல். எல்லைனா லிமிட் ஏதோ ஒரு வேல்யூ உள்ளது அப்படின்னு அர்த்தம். எல்லைனா ஏதோ ஒரு எல்லை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ a, b பிலாங்ஸ் டு r²ல் f of x, yக்கு எல்லை உள்ளது. f of x, yக்கு எல்லை உள்ளதுன்னு எழுதிடலாம். இதில் தேர்டு பாயிண்ட் பாருங்கள். லிமிட் x, y டென்ஸ் டு a, b f of x, y is equal to L equal to f of a, b equal to a² minus b² by b² plus 1 எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் எல்லா தேர்டு பாயிண்ட் எழுதியிருக்கோம். ஓகேவா? லிமிட் x, y டென்ஸ் டு a, b f of x, yக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? L வந்துச்சு. அதை எதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம்? f of a, bன்னு சொல்லிக்கலாம். f of x, y f of a, b அப்படின்னா இந்த ஆன்சர் a² minus b² by b² plus 1 for all a, b belongs to r² சொல்லிக்கலாம். எனவே f என்பது x, y belongs to r²க்கும் தொடர்ச்சியானது. ஓகே, இதில் இப்போ அடுத்தது கொஷின் நம்பர் 7 பாருங்கள். கொஷின் நம்பர் 7 சார்பு இந்த f ஆஃப் பார்த்த மாதிரி அடுத்தது இப்போ g of x, y என்ன கொடுத்துருக்கான்? e power y sin x by எக்ஸா எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 மற்றும் g of 0, 0 ஈக்குவல் டு 1 என்க. புள்ளி 0, 0யில் g தொடர்ச்சியானது என நிறுவுக. g வந்து தொடர்ச்சியானதுன்னு நம்ம நிறுவலாமா? ஃபஸ்ட்டு g of 0, 0 ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கப்பட்டுள்ளதா? எனவே 0, 0ல் g of x, y வந்து என்னது? வரையறுக்கப்பட்டுள்ளது. ஈக்குவல் டு 1ன்னா என்னது? அது ஒரு இன்ஃபினிட்டி கிடையாது இல்லையா? அது 1ன்னா ஏதோ ஒரு எல்லை இருக்குது, அதனால் வரையறுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது பாயிண்ட் செக் பண்ணுறோம். இப்போ போன பாயிண்ட்டுக்கு எப்படி போடுமோ அதே மாதிரி லிமிட் x, yக்கு பதிலாக என்ன போடுறோம்? 0, 0 போடுறோமா? இப்போ g of x, y is equal to லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0 e power y sin x by x ஈக்குவல் டு லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0 e power y தனியாக எழுதிக்கோ. லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0 sin x by x தனியாக எழுதிக்கோ. அதாவது இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா? மல்டிப்ளையில் பெருக்கல் இருக்குது இல்லையா? ரெண்டுக்கும் தனித்தனியாக லிமிட் போட்டோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு லிமிட்டு, செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு லிமிட்டு. இதில் yக்கு பதிலாக 0 போட்டால் e power 0 வரும் இல்லையா? அப்போ 1 ஆன்சர். இது ஃபார்முலாவே இருக்குது. லிமிட் x டென்ஸ் டு 0 sin x by x அதான் லிமிட் θ டென்ஸ் டு 0 sin θ by θ ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஃபார்முலாவே இருக்கா? அப்போ அதனால் செகண்ட் ஆன்சர் 1 × 1 தான். அப்போ எல்லோட மதிப்பு இங்கே என்ன வருது? 1 வருதா? அப்போ 0, 0ல் g of x, yக்கு எல்லை உள்ளது. இன்ஃபினிட்டிவை தவிர வேறு எந்த மதிப்பு வந்தாலும் சரி நம்ம எல்லை உள்ளதுன்னு எழுதிடலாம். அடுத்தது தேர்டு பாயிண்ட்டு, அதாவது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எழுதுவோம் இல்லையா? அந்த பாயிண்ட்டு அதாவது என்ன எழுதுவோம்? லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0 g of x, yக்கு ஆன்சர் வந்துச்சு 1ன்னு வந்தது. அங்கே எல்லுன்னு சொன்னால் இங்கே 1ன்னு வந்தது. ஈக்குவல் டு இது எதுக்கு சமம்? g of 0, 0க்கு சமமா? அதாவது இந்த மதிப்பு இதில் பிரதிக்கிட்டுருவோம். ஈக்குவல் டு எல். அப்போ 0, 0ல் g தொடர்ச்சியாக உள்ளது அப்படின்னு எழுதிடலாம்.